போரனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, நாம் தற்போது ஜுமாவுடைய ஒரு நாளிலே ரமலான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் என்பது மனிதர்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நாமெல்லாம் நோன்பு நோற்றவர்களாக இன்றைய தினம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று. ஏன் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால், நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நோன்பு என்றால் என்ன? தடுத்து கொள்ளுதல். காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் போகம் செய்யாமல் நமது ஆசைகளை அடக்குகின்றோம் என்ற காரணத்தினால் இதற்கு நோன்பு என்பதா பொருள். இந்த நோன்பு நம்மின் மீது மட்டும் கடமையாக்கப்பட்டது அல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை பற்றி குறிப்பிட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடித்து ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள். அவர்களுடைய நோன்பு சிறந்த நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள். தொழுகையிலே மிக சிறந்தது அல்லாஹுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை. நோன்பிலே மிகவும் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடித்திருப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் என்று புகாரியிலே 1131வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்களெல்லாம் நோன்பு நோற்பிருப்பதை கண்டார்கள். ஏன் இன்றைய நாளிலே முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு இருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா நைல் நதியிலிருந்து காப்பாற்றினான், அதன் நினைவாக நாங்கள்லாம் நோன்பு நோக்கின்றோம் என்பதாக கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள், அதனால் நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று கூறி நோன்பு இருந்த அவர்கள் கூறினார்கள், ஹாலிஃபு ஃபீஹில் யஹூத வன் நஸாரா, யஹூதி நசாராக்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும், அதனால் அடுத்த வருடத்திலிருந்து நான் உயிரோடு இருந்தால் ஒரு நாள் அதிகமாக இதோடு சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக குறிப்பிட்டார்கள். இப்படி பார்த்தோம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறிய முடிகின்றது. இது புகாரியிலே 2004வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1162வது ஹதீஸாகவும் பதிவாகியிருக்கின்றது. அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கின்றார்கள் என்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கின்றார்கள் என்றும் சில ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசாமல் நோன்பு இருந்திருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் யஹ்யா என்கின்ற ஒரு குழந்தையை கொண்டு சுப செய்தி கூறினான். அந்த நேரத்திலே அவர்கள் தள்ளாத வயதிலே இருந்தார்கள். அவருடைய மனைவி குழந்தை பேறு அடைய முடியாத ஒரு நிலையும் அடைந்து விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி குழந்தை உருவாகும் என்ற பொழுது அல்லாஹ் கூறினான், உனக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கின்றது. நீங்கள் எதுவும் இல்லாமல் இருந்த பொழுது உங்களை படைத்திருக்கக்கூடிய நான் அது எப்படி எனக்கு முடிந்ததோ அதுபோல
குழந்தை பாக்கியம் பெற முடியாத உங்களுக்கு கூட குழந்தையை என்னால் கொடுக்க முடியும் என்பதாக அல்லாஹ் கூறி யஹ்யா என்கின்ற குழந்தையை கொண்டு சுப செய்தி கூறினான். அதற்கு என்ன அடையாளம் என்பதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நான் அல்லாஹ்விற்காக பேசா நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று கூறுவாயாக என்று கூறினான். அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரூஹை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். ஆண் துணை இல்லாமல் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். அதோடு அவர்களுடைய கூட்டத்தாரிடம் சென்றபொழுது அவர்கள் ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள். அப்படி ஏசுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இன்னி நதரத்துல் ரஹ்மான் சோமா, அல்லாஹுக்காக வேண்டி நான் பேசாத நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக கூறுகிறாக என்று. இப்படியாக பார்த்தோம் என்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய அனைவரும், அனைத்து நபிமார்களும் நோன்பு இருந்திருக்கின்றார்கள். அந்த நோன்புகளெல்லாம் நமது நோன்பை போன்று இருந்திருக்கின்றதா? காலையில் சூரியன் உதயமாகும் நேரத்திலிருந்து மறைகின்ற நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் போகம் செய்யாமல் நமது ஆசைகளை அடக்கி இருக்க வேண்டும் என்று நமக்கு எப்படி கடமையாக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுபோல் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றதா என்றால் அது வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஒருவருக்கும் ஒரு விதமான நோன்புகள் கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக எல்லோருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது முன் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு. இந்த நோன்பு ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது? இந்த நோன்பை கடைபிடிப்பதனால் நமக்கு என்ன பயன், அல்லாஹுக்கு என்ன பயன்? அல்லாஹுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறிவிட்டான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நாம் நோன்பிருப்பது நமக்கு நல்லது, நாம் இறைச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹனுடைய பயம் அதற்கு இறையச்சம் தக்வா என்பதாக கூறப்படும். அந்த தக்வா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பிருப்பதற்கு முன் வருவார். காலையிலிருந்து மாலை வரை நமது அனைத்து ஆசைகளையும் அடக்குகின்றோம் என்றால் சாதாரண மனிதர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேர்ந்தெடுக்க மாட்டார். அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய அந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் அவனுக்காக வேண்டி நோன்பு இருக்க வேண்டும் என்று ஒரு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு உறுதியுடையவருக்குத்தான் அந்த அல்லாஹுடைய பயம் இருந்தது என்றால் தான் அவர் நோன்பு இருக்க முன் வருவார். இப்படி நோன்பிருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது நலன் என்ன? குர்ஆனுடைய வழியிலே நாம் நடக்கின்றோம். அல்லாஹு தஆலா தனது திருமுறையிலே கூறுகின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸுமுஹு, யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அந்த மாதத்திலே நோன்பிருக்கட்டும் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு நாம் வழிபடுகின்றோம் எப்பொழுது? நாம் நோன்பிருக்கின்ற பொழுது. அதுபோல உலகத்திலிருந்து மறுமை செல்வதற்கு தயாராக ஆகிவிடுகின்றோம். இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உண்டான சிறப்பு எதுவாக இருக்கின்றது? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். ஆள்பலம், பணபலம், இன்னும் உடல் வலிமை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு இருக்கின்றது. ஆனால் மறுஉலகம் என்பது அப்படியல்ல. அங்கு அமல்களுக்குத்தான் மதிப்பு, செயல்பாடுகளுக்குத்தான் மதிப்பு, நன்மைகளுக்குத்தான் அங்கே மதிப்பு. ஒருவர் நோன்பிருந்து விட்டார் என்றால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி. ரமதான் மாதத்திலே இறைவனை நம்பிய நிலையிலே நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் நோன்பிருந்தார் என்றால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு இருந்தோம் என்றால் நமது பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. நாம் மறுஉலகத்திலே சுவனம் செல்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி விட்டோம். உலகத்திலிருந்து மறுமை செல்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்பதைத்தான் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோல இந்த நோன்பின் மூலமாக சுய ஒழுக்கம் கிடைக்கின்றது. ஒழுக்கம் இல்லாதவர்கள் நோன்பை பிடிக்கவே மாட்டார்கள். ஒழுக்கம் உடையவர்கள் தான் நோன்பை பிடிப்பார்கள். அதுபோல சுய கட்டுப்பாடை கொடுக்கின்றது. நாம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும்.
நோன்பு இருந்தோம் என்றால் சுய கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோம்? பசியாக இருக்கின்ற பொழுதும் தாகமாக இருக்கக்கூடிய நிலையிலும் நாம் எந்த தவறும் செய்ய மாட்டோம். அப்படி தவறு செய்யாமல் இருப்பதற்குரிய ஒரு பயிற்சியை எது கொடுக்கின்றது? இந்த நோன்பு நமக்கு கொடுக்கின்றது. அதுபோல ஒரு மனிதனுக்கு நிதானம் கிடைக்கின்றது. இளைஞர்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் நிதானம் இழந்து காணப்படுகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு ஆட்பட்டு தன்னுடைய காலத்தை வாலிபத்தை வீணாக்குகின்றார்கள் அதிகமானவர்கள். ஆனால் ஒரு வாலிபன் நோன்பு இருந்தான் என்றால் அவனுக்கு அது நிதானத்தை கொடுக்கின்றது. நோன்பு என்பது ஒழுக்க கேட்டை தடுக்கின்றது. ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு செயலை நோன்பு தடுக்கின்றது. நோன்பு இருக்கக்கூடியவர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். நோன்பு என்பது கோபத்தை தடுக்கின்றது. மனிதனுக்கு கோபம் என்பது ஒரு உணர்வு, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு. கோபம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவன் தன்னையே இழந்து விடுகின்றான். ஆனால் ஒரு மனிதர் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்தார் என்றால் அந்த கோபத்தை தடுக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய வித்தையை கண்டுகொள்கின்றான். சொல்லுவார்கள், கோபம் உடையவன் தன்னை இழந்து விடுகின்றான் என்று. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பதாக கூறுவார்கள். ஆத்திரம் வந்து விட்டது என்றால் அவன் தன்னுடைய சுயமாக அவன் சிந்திப்பதையே இழந்து விடுகின்றான். ஆனால் இந்த நோன்பு என்பது கோபத்தை தடுக்கின்றது. வாழ்க்கையிலே முட்டாள்தனமான செய்கைகளெல்லாம் தடுக்கின்றது இந்த நோன்பு. நோன்பு இருக்கக்கூடியவர் எந்த விதமான ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகளுக்கு ஆட்பட மாட்டார். நோன்பு என்பது அருவருக்கத்தக்க காரியத்தை தடுக்கின்றது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அருவருக்கத்தக்க காரியங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த காரியங்களெல்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது எதுவென்றால் இந்த நோன்பாக இருக்கின்றது. அதுபோல் இப்படி பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனை புடம்போட்ட தங்கமாக ஆக்கக்கூடியது எதுவென்றால் இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக வேறு யாருக்கும் பயன் இல்லை. ஒரு நோன்பின் மூலமாக மனிதன் அவனுக்குத்தான் பயன் கிடைக்கின்றது. அதுபோல ஆன்மீக பலன் இப்படி கிடைக்கின்றது என்றால் மருத்துவ பலனும் இந்த நோன்பின் மூலமாக பலவைகள் இருக்கின்றது. நாம் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு இருக்கின்றோம். உண்ணாமல் பருகாமல் போகம் செய்யாமல் ஆசையை அடக்கி இருக்கின்றோம் என்றால் இந்த நோன்பின் மூலமாக நமது வயிறு காலியாக ஆகின்றது, காலியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் நோன்பு இருக்க மாட்டேங்கிறார். வருடத்தினுடைய 12 மாதமும் என்ன செய்கின்றார்? உண்டு தின்று கொண்டு இருக்கின்றார். இந்த மாதமும் என்ன செய்கின்றார்? வருடத்தினுடைய 12 மாதமும் அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார், நோன்பு இருக்கவில்லை. அடுத்த வருடமும் அப்படி இருக்கின்றார், அதற்கு அடுத்த வருடமும் அப்படி இருக்கின்றார். இப்படி ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்காமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடியவருக்கு அவருடைய வயிற்றில் என்ன செய்துன்னு சொன்ன சில நச்சுக்கள் ஏற்படுகின்றது. நாம் சாப்பிடுகின்றோம் என்றால் எப்படி நம்மளுடைய உணவு வயிற்றுக்குள் செல்லுகின்றது? வயிற்றுக்குள் சென்ற அந்த உணவு கூழாக அரைக்கப்பட்டு மலமாகவும் இரத்தமாகவும் என்ன செய்கின்றது? மாறுகின்றது. ஒரு மனிதர் நோன்பு இருக்கவில்லை என்றால் அரைக்கப்பட்ட அந்த உணவுகள் என்ன செய்துன்னு சொன்ன மலமாக வருவதை விடவும் சில உணவுக்கள் அது திசுக்களாக நச்சுக்களாக வயிற்றிலேயே தங்கி விடுகின்றது. வயிற்றுடைய குடல் பகுதியினுடைய ஓரத்தில் என்ன செய்கின்றது? தங்கிவிடுகின்றது, வெளியேற்றப்படாமல் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் என்ன செய்கின்றார்? நோன்பு இருக்கின்றார். ரமலான் மாதத்திலே 30 நாட்களும் நோன்பு இருக்கின்றார் என்றால் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு விடுகின்றது. என்ன செய்து? அந்த வயிறு காலியாக இருக்கிறதுனால ஆங்காங்கே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய வயிற்றிலே குடலிலே சிறுகுடல் பெருகுடலிலேயே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய நச்சுக்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் ரமலான் மாதத்திலே வெளிவந்து விடுகின்றது, மலமாக வெளிவந்து விடுகின்றது. இது மனிதனுடைய உடலுக்கு அல்லது. உலகத்தில் ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று இருக்கின்றது. உடலிலே உள்ள அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு இருக்கின்றது.
துணியுடைய அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு இருக்கின்றது. இரும்பிலே இருக்கக்கூடிய துருவை சுத்தப்படுத்துவதற்கென்று ஒன்று இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று இருக்கின்றது போல மனிதனுடைய உடலுடைய உறுப்புகளில் குறிப்பாக இந்த குடலை சுத்தப்படுத்துவது எதுவென்றால் இந்த நோன்பாக இருக்கின்றது. நோன்பு இருக்கக்கூடியவர் அவருடைய குடலை இந்த ஒரு மாதத்திலே சுத்தப்படுத்தி விடுகின்றார். அதுபோல பார்த்தோம் என்றால் இந்த நோன்பின் மூலமாக செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கின்றது. அவருடைய உணவு எப்படி செயல்படுகின்றது? நாம் உணவை சாப்பிடுகின்றோம் என்றால் எப்படி சாப்பிடுகின்றோம்? பசி எடுக்கின்றது. முதலிலே சாப்பாடு முன்னாலே வைக்கப்படுகின்றது. நமது கையினால் அந்த உணவை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று கூறி நமது வாயிலே வைக்கின்றோம். அந்த உணவை நமது பற்கள் அரைக்கின்றது. நமது நாவு என்ன செய்கின்றது? அதை உள்ளே தள்ளுகின்றது. அதை உள்ளே செல்வதற்கு நமது தொண்டை துணை புரிகின்றது. உள்ளே சென்ற அந்த உணவு குடலுக்கு செல்லுகின்றது. அது சில உறுப்புகளால் செரிமான உறுப்புகளால் செரிமானம் செய்யப்பட்டு அதிலே செரிமானம் செய்யப்பட்டு கூலாக இருக்கக்கூடிய அந்த உணவுடைய கழிவுகள் மலமாக ஜலமாக வெளியேறுகின்றது. அதனுடைய சத்துக்கள் இரத்தமாக ஆகின்றது. இப்படியாக உடலுக்குள் ஒரு ஃபேக்டரியே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு மனிதன் என்ன செய்கின்றார்? நோன்பு இருக்காமல் 12 மாதமும் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். நோன்பை வைக்கிறதில்லை. இப்போ அவருடைய நிலை என்ன ஆகுது? செரிமான உறுப்புகளுக்கு ரெஸ்டே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்ட் வேணும். அல்லாஹு தஆலா நமக்கு இரவை ஏனாக்கி இருக்கின்றால் பகலிலே உழைக்க வேண்டும், இரவிலே ஓய்வெடுக்க வேண்டும். அதுபோல மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஓய்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இரவை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இரவிலே அனைத்து உயிரினங்கள், பறவை இனங்கள், புழு பூச்சி இனங்கள், மீன் இனங்கள், விலங்கினங்கள் அனைத்தும் ஓய்வெடுக்கின்றது. ஓய்வு என்பது ஒன்றுக்கும் தேவை. அதுபோல ஒரு மனிதன் இரவு பகல் 24 மணி நேரமும் இரவை விட்டு விட்டு பகல் முழுவதும் மனிதன் சாப்பிட்டு கொண்டே இருந்தான் என்றால், வருடம் முழுவதும் சாப்பிட்டு கொண்டே இருந்தான் என்றால் மனிதனுடைய செரிமான உறுப்புகளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதற்கு ஓய்வு வேண்டும். ரமலான் ஒரு மாதம் பகல் நேரத்தில் சாப்பிடலைன்னு சொன்னால் உணவை எடுத்து வாய்க்குள் வைக்கக்கூடிய நமது கைக்கு ரெஸ்ட்டு, பற்களுக்கு ரெஸ்ட்டு, நம்மளுடைய தொண்டைகளுக்கு ஓய்வளிக்கப்படுகின்றது. நம்மளுடைய உணவை செரிமானம் செய்யக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கின்றது. இன்னும் அதை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த கணையத்திற்கு ரெஸ்ட் கிடைக்கின்றது. இப்படியாக பார்த்தோம் என்றால் இவனுடைய செரிமான உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது. எதன் மூலமாக? இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதன் மூலமாக. அந்த ஒரு நலன் ஒரு மனிதனுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கின்றது. அதற்கு அடுத்து பார்த்தோம் சொன்னால் உடல் எடை குறைகின்றது. உலகத்தில் பார்த்தோம் சொன்னால் சிலர்கள் உழைப்பதற்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் சிலரை பார்த்தோம் சொன்னால் சாப்பிட்டு விட்டு உடல் எடையை குறைப்பதற்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உடல் எடையை குறைப்பதற்கு என்னென்னமோலாம் செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் பலனளிக்க மாட்டேங்குது. சாப்பாடை கடுமை பண்ணி பார்க்குறாங்க, ஓடி பார்க்குறாங்க, நடந்து பார்க்குறாங்க, வாக்கிங் ஜாக்கிங் போய் பார்க்குறாங்க, உடல் எடை குறைய மாட்டேங்குது. உடல் எடையை குறைப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு தந்திரம் எதுவென்றால் நோன்பிருப்பது. மனிதருக்கு நோன்பிருப்பதன் மூலமாக உடல் எடை குறைகின்றது. ஏன் உடல் எடை குறைகின்றது? மனிதனுடைய வயிற்றிலே, அடி வயிற்றிலும் அவனுடைய மேல் வயிற்றிலும் அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக கொழுப்புகள் ஜாஸ்தியாயிடும். கொழுப்புகள் தான் உடல் எடை கூடுவதற்கு மிகவும் காரணமாக இருக்கின்றது. ஒரு மனிதர் ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் பகலில் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னால் செரிமான உறுப்புகள் எதை செரிமானம் செய்கின்றது என்றால் அந்த கொழுப்புகளைத்தான் செரிமானம் செய்கின்றது. பசி வருகின்ற பொழுது செரிமானம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, வைத்துக்கொள்ள உணவு இல்லை. அப்போ எதை செரிமானம் செய்ய? அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து அப்படியே என்ன செய்கின்றது? விழுந்து விடுகின்றது. அது மலமாக ஜலமாக வந்து விடுகின்றது.
ஆக செரிமான உறுப்புகளுக்கு எப்படி ஓய்வு கிடைக்கின்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய உடல் எடை இந்த நோன்பின் மூலமாக குறைகின்றது. இப்படியாக எண்ணற்ற பலன்களும் நலன்களும் இந்த ரமதான் மாதத்திலே கிடைக்கின்றது. மனிதனுடைய உடலுக்கு ஒரு விதமான நோய் நிவாரணம் கிடைக்கின்றது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இன்னும் மனிதனுக்கு மருத்துவம் சார்ந்த எந்தென்ன நலன்கள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பின் மூலமாக கிடைக்கின்றது என்பதை அடுத்த ஹுத்பாவிலே நாம் காணலாம் என்பதை கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் என்பது நமது உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஒரு விதமான நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்திலே நோன்பு இருப்பதன் மூலமாக வயிற்றிலே இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறுகின்றது. ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருப்பதன் மூலமாக நமது உடலுடைய செரிமான உறுப்புகளுக்கு ஒரு மாதம் ஓய்வு கிடைக்கின்றது. ரமலான் மாதத்திலே நோன்பிருப்பதன் மூலமாக உடல் எடை குறைகின்றது. அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பிருப்பதன் மூலமாக மனிதனுடைய மூளை சுத்தமடைகின்றது. நம்ம கேட்கலாம், மூளைக்கும் பசியா இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. மனிதன் பொதுவாக பசியாக இருந்தான் என்றால் அதிகமாக சிந்திக்க மாட்டான். வயிறு நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னாதான் பலவிதமான சிந்தனைகள் நமது உள்ளத்திலே நமது மூளையிலே ஓடிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாம், அது செய்யலாம், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், ஓடுவது, நடப்பது, இப்படி பல வேலைகளை செய்ய சொல்லும். எப்பொழுது மனிதனுடைய வயிறம் நிரம்பி இருந்தது என்றால். ஆனால் மனிதனுடைய வயிறு காலியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? மூளை எதையுமே என்ன செய்யாது, சிந்திக்காது, ஒரு விதமான அமைதியை விரும்பும். எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறோம், நோன்பு வச்சுட்டு பள்ளியாசல் சுருண்டு படுத்து கிடப்பாங்க. ரமலான் அல்லாத காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஓடி ஆடி பரபரப்பாக இருக்கக்கூடிய அதே இளைஞன் ரமலான் மாதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஓரமாக குரானை ஓதி முடிச்சுட்டு அப்படியே என்ன செய்வார், குரானை வச்சுக்கிட்டா அவனுக்குள்ளேயே என்ன செய்வார், சுருண்டு படுத்து கிடப்பார். ஏன்? பசியின் மூலமாக அவருடைய மூளைக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது, அவருடைய உடலுக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. அந்த ஓய்வை கொடுப்பது எதுவென்றால் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு மனிதனுக்கு கிடைக்கின்றது, மூளை சுத்தமாக ஆக்குகின்றது. ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு, அப்போ நாங்கள் பூரா சாப்பிட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அது ஒரு விதமான சுறுசுறுப்போடு மூளை செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஒன்றுக்கும் ரெஸ்ட் வேணுமா இல்லையா? அதுபோல மனிதனுடைய மூளைக்கு ரெஸ்ட் எது அப்படின்னு சொன்னால் இந்த நோன்பு அவனுக்கு கொடுக்கின்றது. அதுபோல மனிதனுடைய உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கின்றது. ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மனிதனுடைய வயிறு காலியாக இருந்தது என்று சொன்னால் அதிகமாக ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லாது. சோர்ந்துரும் கைகால்கள் எல்லாம், படுத்து கிடப்பாங்க. அப்பொழுது மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு என்ன செய்து ஓய்வு கிடைக்கின்றது. மனிதனுடைய உடல் உறுப்புகள் இந்த ரமலான் மாதம் முடிந்த பிறகு மிகவும் ஒரு புத்துணர்வோடு செயல்படுகின்றது. எந்த செயலையும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு புத்துணர்ச்சியோடு செய்யலாம். எப்பொழுது? ரமலான் மாதம் முடிந்ததிலிருந்து. அதுபோல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது கிடைக்கின்றது. இதன் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தானி, ஃபரஹத்துன் இன்டல் ஃபித்ரி வ ஃபரஹத்துன் இன்ட லிகாய் ரப்பிஹி. நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்கின்றது. ஒன்று, நோன்பு திறக்கின்ற பொழுது, காலையிலிருந்து மாலை வரை பட்டினியாக இருக்கக்கூடிய நாம் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேரம் வந்தவுடன், பாங்கு சொல்லப்பட்டவுடன் நாம் ஒரு பெரித்தங்கனியை எடுத்து அந்த துஆவை கூறி நாம் வாயிலே வைக்கின்றோம். ஒரு மிடறு தண்ணீர் கொடுத்த பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கின்றதே, அந்த சந்தோஷத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது. அப்பொழுது ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக, அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அவனுடைய திருக்கரத்தாலே இந்த நோன்பு இருக்கக்கூடிய கூலியை நமக்கு கொடுக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இப்படி 2 விதமான சந்தோஷம் கிடைக்கிறது. நோன்பு இருக்கக்கூடியவர்
அந்த நோன்பு காலம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நோன்பு வரை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். அதுபோல பார்த்தோம்னு சொன்னால் இளமையான தோற்றம் கிடைக்கின்றது. நோன்பு இல்லாத ஆளை பார்த்தோம்னு சொன்னால் வயிறு இரணம் ஊதி என்ன செய்வார், ஒரு மாதிரியா ஒரு விகாரமான தோற்றமாக இருப்பார். நோன்பு இருக்கக்கூடியவர் ஸ்மார்ட்டாக இருப்பார், அழகாக இருப்பார். ஏன்? நோன்பு இருக்கின்ற பொழுது அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய குழுப்புகள் எல்லாம் கரைக்கப்பட்டு, இந்த நோன்பின் மூலமாக கரைக்கப்பட்டு அவரை என்ன செய்யாது, லீனாக ஆக்குகின்றது. ஒரு விதமான இளமையான தோற்றத்தை அவருக்கு கொடுக்கின்றது. இப்படியாக பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் இன்னும் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு விதமான நலன்கள் இந்த நோன்பின் மூலமாக இருக்கின்றது. என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இந்த நோன்பை கண்டிப்பாக ஒருவரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக இன்னும் பல்வேறு விதமான நலன்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் இந்த நோன்பை பரிபூரணமாக முழுமையாக இந்த நோன்பை கடைபிடித்து பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.